ஃப்ரெண்ட்ஸ்லாம் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம்னா, பிட்காயினோட நிலவரத்த நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எத்திரியம், சொலானா இந்த 3 காயின பத்தி இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்புற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்ல எப்படி ஃப்ரீயாவே என்எஃப்டி கலெக்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம நிறையவே ஏர்னிங்ஸ் பத்தி டீடைல்ஸா டெலிகிராம் குரூப்ல நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, மறக்காம டெலிகிராம் குரூப்ப ஜாயின் பண்ணிக்கங்க. அதுவும் நான் குடுத்துருக்க லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பிட்காயினோட நிலவரத்த நம்ம பார்த்தோம்னா, இப்ப வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லாஸ்ட்டா பிப்ரவரி மாசம், அதாவது கரெக்ட்டா ஒரு 6ஆம் தேதி அளவுல பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ரொம்பவும் கீழ இறங்கி இருக்குது. $59,951 அந்த ரேஞ்ச் அளவுக்கு இப்ப வரைக்கும் லோவுல இருக்குது. அதாவது இந்த வருஷம் லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ரேஞ்ச் அளவு இருக்குது. இத எப்ப பிரேக் அவுட் பண்ணுதோ, அப்ப பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இன்னமும் கீழ போகலாம். அதுவும் எந்த அளவுக்கு கீழ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அடுத்ததா இன்னொரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கரெக்ட்டா $51,000 சம்திங் ரேஞ்சுல இப்ப இருக்குது. அதாவது $59,000 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் கீழ இறங்கும். உடனுக்குடனே ரொம்பவும் இறங்கிராது. அதாவது சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, $51,000 அந்த ரேஞ்ச் அளவுல இருக்குது. இப்ப இந்த 51,000 ரேஞ்ச் அளவுக்கு உடனே சடனா இறங்கிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த $59,000 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா 57, அதாவது இந்த வருஷம் எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 33,000 அந்த ரேஞ்ச் அளவுக்கு இறங்கலாம். ஏன்னா, அங்கேருந்து தான் அப் ட்ரெண்ட் ஆனது. அதாவது எப்ப அப் ட்ரெண்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2023 செப்டம்பர் மாசத்துல இருந்து தான் அப் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. அதாவது $33,000 இருந்து தான் அப் ட்ரெண்ட் ஆயிருக்குது. அந்த ரேஞ்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால, எப்படி பார்த்தாலும் இத பிரேக் அவுட் பண்ணும்போது, அதாவது $55,000 பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த $33,000 அந்த ரேஞ்ச் அளவுக்கு வரும். மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு $42,000 அந்த ரேஞ்ச் அளவுக்கு கண்டிப்பா வரலாம். ஆனா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 33,000 அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால, அந்த ரேஞ்ச் அளவுக்கு கீழ வந்துட்டு அதுக்கப்புறமா அப் ட்ரெண்ட் ஆகலாம். போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2025 அக்டோபர் மாசத்துல நல்லாவே ஹை போயிருக்குது. எந்த ரேஞ்ச் அளவுக்கு மேல போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1,25,500 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே மேல ஹை போயிருக்குது. அதாவது 2028 அப்படிங்கிறப்ப, இதோட பிரைஸ் அப்படிங்கிறது அதாவது இந்த $1,25,500 பிரேக் அவுட் பண்ணும்போது, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, $1,80,000 இருந்து ஒ $2,20,000 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு மேல போகலாம். இங்க பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியாவுல தான் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் நடந்திருக்குது. இத பிரேக் அவுட் பண்ணதுனால தான் இந்த ரேஞ்ச் அளவுக்கு கீழ இறங்கியிருக்குது. இப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது. ஒரு சைட்வேஸ் ட்ரேடிங்ல தான் நடந்துகிட்டு இருக்குது. இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இத பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் அப் ட்ரெண்ட் ஆகும். ஆனா, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்லயே இருக்கிறதுனால கீழ தான் போகலாம். அதுவும் எந்த ரேஞ்ச் அளவுக்கு போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு 33,000 அந்த டாலர் ரேஞ்ச் அளவுக்கு கீழ இறங்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு $42,000 அந்த ரேஞ்ச் அளவுக்கு கீழ இறங்கலாம். ஏன்னா, அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த ரேஞ்ச் அளவுக்கு கீழ இறங்கலாம். அதே மாரி அதிகமான டிமாண்ட் இருக்கக்கூடிய பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, $33,000 சம்திங் ரேஞ்ச் அளவுல இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு தான் கொண்டுட்டு போறதுக்கு பார்ப்பாங்க. அதனால பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சப்போஸ் இங்க ஒரு $85,000 சடனா இந்த ரேஞ்ச் அளவுக்கு மேல போச்சுன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்குங்க. இந்த அளவுக்கு மேல போச்சுன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, கீழ சடனா கீழ இறங்கலாம். அப்படி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட் ஆர்டர் போட்டோம்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க இது ஷார்ட் ஆர்டர் அப்படிங்கிறது போட்டீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வச்சுக்குங்க. இங்க இருக்கு பார்த்தீங்களா? நீங்க 5x பண்றது பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டாவே இருக்கும். அதனால தான் சொல்றேன். 10x அந்த மாரிலாம் செட் பண்ணிற வேண்டாம். இதாவது இங்க நீங்க அ $85,000 சம்திங் ரேஞ்சுல நீங்க ஷார்ட் ஆர்டர் என்ட்ரி எடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு 87 அதாவது $87,000 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கங்க. ஒரு $2,000 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு செட் பண்ணிக்கங்க. ஆ இதையும் மேல பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா, கொஞ்சம் அப் ட்ரெண்ட் ஆகலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா மறுபடியும் இங்க ரிவர்ஸ் திரும்புனா மட்டும் மறுபடியும் ஒரு ஷார்ட் ஆர்டர் எடுங்க. இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா மட்டும், இந்த இடத்துல மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு அதாவது ஒரு $42,000 அப்படிங்கிற ரேஞ்ச் அளவுக்கு கண்டிப்பா கீழ இறங்கலாம். ஹையான ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, $33,000 சம்திங் ரேஞ்ச் அளவுல இருக்குது. அதனால அந்த ரேஞ்ச் அளவுக்கு போகலாம். ஆனா மினிமம் நீங்க எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு $42,000 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ்.